வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். இதை விட அவங்க தன்னை வேற எப்படி நிரூபிக்க முடியும்? அதத்தான் டிராமான்னு சொல்றேன். உன் அம்மா ஒரு டிராமா குவீன். ஏய் சத்யா, நீ என்ன ரொம்ப உசு பேத்துற. எனக்கு ரொம்ப கோவம் வருது. எங்க அம்மா டிராமா பண்ணல. நிஜமாவே மனசு மாதிரி தேவியா அவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீ நம்ப அர்ஜுன். நான் தடுக்கல. ஆனா நான் நம்பணும்னு நீ ஏன் ஒத்த கால நின்னு என்ன கட்டாயப்படுத்துற? இதுவே பழைய செல்வநாயகியா இருந்திருந்தா அவங்க தேவியை ஏத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. கம்பெனிக்கு தேவி பேரே வச்சிருக்க மாட்டாங்க. அத புரிஞ்சுக்காம சும்மா சும்மா எங்க அம்மா டிராமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லாத சத்யா. அப்படியா? உங்க அம்மா டிராமா தான் பண்றாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா? ஓகே, திஸ் இஸ் a open challenge. நீ ப்ரூவ் பண்ணி காட்டு. ஓகே, சேலஞ்ச் அக்செப்டட். ஓகே, நான் ப்ரூவ் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? சத்யா, நீ மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வையே, அப்புறம் நீ என்ன சொல்றியோ அத மட்டும் தான் நான் கேட்பேன். போதுமா? சரி, இந்த வார்த்தைய மறந்துடாத. பார்க்கலாம். நான் இப்ப சொல்றேன் சத்யா, நீயும் தப்பு பண்ற. நானும் இப்ப சொல்றேன், நான் கரெக்டா தான் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு நடிக்க தெரியாது சத்யா. அவங்க பாசத்தை காட்டினாலும் கோபத்தை காட்டினாலும் அதுல உண்மையும் ஜெனுனிட்டியும் இருக்கும். இத பார், சேலஞ்ச் விட்டாச்சு. இதுக்கப்புறம் நடுவுல இப்படி எல்லாம் பேசி ஓபி அடிக்க கூடாது. நான் ப்ரூவ் பண்ணுவேன். பார்க்கலாம். தோக்க போறதுக்கு தயாரா இரு.